தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு நியூவே தீவுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த நியூவே என்பது தென் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடாகும். இத்தீவின் நாட்டின் ரட்சிப்புக்காகவும் இத்தீவு நாடு தேவனை இன்னும் அறிந்து தேவனுக்குள்ளே சாட்சியாய் இருக்கும்படியாகவும் நான் ஜெபிக்க போகிறோம். இதனுடைய தலைநகர் அலோபி ஆகும். இங்கு சுமார் 2000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய தீவு நாடாகும். இங்கு பிரதம மந்திரியும் சட்டமன்ற உறுப்பினர்களாக 20 உறுப்பினர்களை கொண்டுள்ள மிக சிறிய தீவு நாடாகும். இத்தீவு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது மீன்பிடி, விவசாயம் மற்றும் சுற்றுலாவை நம்பியிருக்கிறது. தீவு நாட்டை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். சுமார் 97% கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இங்கு இருக்கிறார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த தீவு நாடானது தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள நாடாய் காணப்படும்படியாகவும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படத்தக்கதாகவும் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும்படியாகவும் நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நியூவே ஆண்டவரே, தீவு நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஒரு பெரிய தேசத்துக்கு தலைவனாய் மாற்றின தகப்பன், இன்றைக்கு ஆண்டவரே இந்த தீவு நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இவர்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சிறிதளவே உள்ள இந்த மக்கள் தொகை கொண்ட இந்த தீவு நாட்டிலே கர்த்தருடைய ராஜரிகம் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் இவர்கள் மேலே பதிக்கப்பட்டு ஆண்டவரே ஒருத்தர் கூட ஆண்டவரே அப்பா பொல்லாங்களுடைய கையிலே சிக்காதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க. ரட்சிப்பு ஆனது இங்குள்ள பிள்ளைகளுக்கு சமீபமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த தீவு நாட்டுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இயற்கையின் சீற்றங்களிலிருந்து கர்த்தர் இந்த தீவு நாட்டை காத்திருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய 2ஆம் வருகைக்கு இந்த தீவு நாடு ஆயத்தமுள்ளதாய் இருக்கவும் ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. திருச்சபையிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.